என்னன்னு இது 11 மணி ஆக போகுது. காலையில இருந்து இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம முதல்ல வந்து ஏதாவது சாப்பிடுங்க, அப்புறம் வேலையை பாருங்க. சரி சரி, நீ சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்து வைமா, இதை வந்துடுறேன். ஆமா, கோபி எங்க? கோபி ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன், இப்ப வந்துடுவான், நீ போ. பாபா 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 பாபா, இன்னுமா இழைச்சிருக்கிற? ஐயா எம்மா நேரமாச்சு தெரியுமா பாபா? என்னடா நேரமாச்சு? 1 மணி நேரம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. 5 நிமிஷம் கூட ஆனாலும் அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க போங்க. பாபா கூப்பிடுங்க பாபா. பாபா கூப்பிடுங்க பாபா. கோபி, கோபி கண்ணா, வெளியே வாடா, வா. பாட்டி தூளு இதெல்லாம் எப்படி வைக்கிறா? மாமாவை கேள்றா. கண்ணா, நீ சிறுத்தையோட நகம், சிங்கத்தோட முன்பது. ஆனா லிங்கத்துக்கு முன்னால நீ ஒரு சிவபக்தன்டா. என்ன மாமன், எப்போ தமாஷா தான் பேசி நிக்கிற? ஆமா ஆமா, பாத்தி நிக்குது. போய் ஐஸ் வச்சு வந்துடு. என்ன என்னம்மா என்ன பண்ணி நிக்கிற? அந்த சீனு இருக்கால, அவன் வந்து போன வந்து நிறுத்துடா. இன்னொரு தடவை உன்னை இப்படி பார்த்தேன், தொண்ணு தோப்பு கணக்கு போட்டு சீனு கூப்பிட்டியா? இதான் வந்துட்டேன். அம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங் பண்ணி நிக்கிறாங்க, நான் நாஷ்டா துண்டு வந்துடுறேன். என்ன கத்தி சண்டை, கம்பு சண்டை, இப்படி ஊர்ல இருக்கிற எல்லா வித்தைகளையும் கத்து கொடுத்து பத்தாதுன்னு மண்ணுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் மணிக்கணக்கில் மூச்சு அடக்க வச்சு இந்த கத்தி எதுக்கா பதப்படுத்துற? விளைஞ்ச நெல்லுல வீட்டுக்கு வந்ததுதான் சொந்தம்னு என் ஒரே பிள்ளைய என் ஜீவனா நினைச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அவனை படிக்க வைக்காம இப்படி வளர்த்து ஆளாக்கிட்டியே. வித்தையும் ஒரு படிப்பு தாம்மா. அது ஆழ படிக்கிறது, இது வாழ படிக்கிறது. 2 பேருமே புத்தியத்தாமா தீட்டுறான். நடந்து போன வெறி உங்களுக்கு தறிக்கட்டு ஓடுது. நான் இருக்கிறதையாவது காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். நடந்து போன உண்மையில சொல்லி அவனை வெறிய நாக்கிடாதீங்க. என்னோட வெறிக்கு பலியாடு எங்க மேய்துன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேரால பேசப்படுற விஐபி இந்த ஜேஎம்ஜே. இந்த ஜேஎம்ஜேங்கிற 3 எழுத்து இன்டர்நேஷனலா பரவணும். வெல், டுடேஸ் ப்ரோக்ராம். இன்னைக்கு முக்கியமான ப்ரோக்ராம். நீங்க ஜேஎம்ஜே எஸ்டேட்டுக்கு போகணும். அங்க உங்க நண்பர்கள் மதனையும் மோகனையும் சந்திக்கணும். அவங்க 3 தடவை போன் பண்ணாங்க தெரியுமா? 3 தடவை போன் வந்துருச்சுன்னா சம்திங் இம்பார்ட்டன்ட். லிலே, அரிஸ்டோ வந்தானா ஈவினிங் என்ன வந்து ஆபீஸ்ல பார்க்க சொல்லு. ஓகே. குட் மார்னிங் சார். எனிதிங் ஸ்பெஷல்? ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன, சுருக்கமா சொல். நம்ம நவரோஜ் ஜப்பான் சிங்சம்மாயோட சேர்ந்து நமக்கு எதிராக பிசினஸ் பண்ணிட்டான். சிங்சம்மாய கட்டி போட்டு வச்சிருக்கோம். நவரோஜ் தலைமுறைவாயிட்டான். சிங் சமாய், பிரிங் சமாய். நாமெல்லாம் இங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்க கூடாத சொல்லே துரோகம். I don't allow a traitor. Mind it? Friends, 20 வருஷமா எனக்கு நீங்க 2 பேரும் 2 கைகளா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நானும் பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்திருக்கேன். இப்ப என்ன வரவேற்ற இம்பார்ட்டன்ஸ். நீங்க பாம்பே போயிருந்த சமயம் உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி ஒரு கேசட் வந்திருக்கு. ஆனா என்ன விவரம்னு தெரியல. அப்படியா? சரி, போடு கேட்போம். வணக்கம் ஜேஎம்ஜே சார், நான் பச்சைடாலர் பேசுறேன். இப்போ ஒரு சின்ன வேலை எனக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணும். பிரான்சிஸ் மேத்யூன்னு ஒரு பாதிரியார்
கல்கத்தாவில இருந்து வர்றான். அவனை தேடி பல லட்சம் டாலர் வெளிநாட்டுல இருந்து வருது. அந்த ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க ஆளை அந்த இடத்துல வச்சு பணத்தை என் கையில ஒப்படைக்கணும். இதுக்காக ஜேஎம்ஜே பைனான்ஸுக்கு 3 லட்சம் ரூபாய் முன்பணமா கட்டிட்டேன். பிரான்சிஸ் மேத்யூ எப்ப வர்றான் தெரியுமோ? இந்த மாசம் 5ஆம் தேதி பகல் 10 மணிக்கு. சின்ன வேலை, ஆனா முக்கியமான புள்ளி. கட்ட முடியாத. சரி, இப்போ இது யார் பொறுப்பேற்றுக்க போறீங்க? கிறிஸ்தவ பாதிரியார் முறைகளை ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் அப்துல்லா தான். அப்துல்லாவை அப்பாயிண்ட் பண்ணு. Catch him! ஐயா, என்ன காப்பாத்துங்க. நான் ஒரு 2 நிமிஷம் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். 2 நிமிஷமா? என்னால முடியாதுமா. நான் ஃபுல் நைட்டுக்குள்ள முத்தமா கிட்ட பணம் கொடுத்திருக்கிறேன். இந்த நேரம் பார்த்து யாரா கதவை தட்டுறது? போலீஸா? யோ, எங்கயா பொண்ணு? பொண்ணா? பொண்ணா? ஏய், உங்களுக்கு தூக்கமே வராதா? நான் இப்பதான் வந்தேன். என்ன 2-3 பேர் துரத்திட்டு வந்தாங்க. ஒளிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். அதெல்லாம் ஸ்டேஷன் சொல்லுமா. கான்ஸ்டபிள், அரெஸ்ட். முத்தம்மா, முழுஷா வந்தவன முக்காடு போட வச்சுட்டு. அட வா சாரு, காலையில வந்துடலாம். ஓது நிறையா. யாருடைய இவ? புதுசா இருக்கு. ஷிஃப்டிங் போல இருக்கு. நேத்து நைட்டு தான் வந்திருப்பா. ஏய், உன் பேர் என்ன? இந்த பொண்ணு அந்த ரூம்ல வையா. வாங்க சார், வாங்க சார். சௌக்கியங்களா? உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் சார் உள்ளதானே இருக்கிறாரு. சார் யாருக்கு ஜாமீனு? பிரியான்னு ஒரு பொண்ணு, கொஞ்சம் மென்டல், இடம் தெரியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மாட்டிக்கிச்சு. சாரதா அவங்க பிரதர். யோ, 102 அந்த பிரியா பொண்ண கூப்பிடியா. இந்தாமா, உன்னை ஜாமீன்ல எடுக்க ஆள் வந்திருக்கு. ஏமா பிரியா, இடம் தெரியாம ஒளியிறது? உனக்கு பாதுகாப்பு கொடுக்கதான் நாங்க வந்திருக்கோம். இதுல ஒரு கையெழுத்து போட்டுடு, போலாம். நீங்க யார்? இப்ப எதை சொன்னாலும் குழப்பமா இருக்கும்.
ஒண்ணு தெரிஞ்சுக்க, பறக்கிறதா இருக்கிறதான்னு அப்புறம் யோசிப்போம். முதல்ல கூண்டை விட்டு வெளியே வந்து. ஆமா, விபச்சாரின்னு கோர்ட்ல நிக்கிறத விட ரோட்ல நின்னு போராடி சமாளிப்போம். என்னமா யோசனை? போடுமா கையெழுத்த. என்ன இன்ஸ்பெக்டர், வண்டி ஏன் குறுக்க நிறுத்திட்டீங்க? ஏய், அந்த பொண்ணை இறக்கி விடு. எதுக்கு? இப்போ நான் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். நீ இங்கே இரு, அவனை உண்டு இல்லைன்னு ஆகிட்டு வந்துடுறேன். அம்புஜம், நீ சிறகடிக்கிறதுக்குள்ள நான் புடிச்சுக்கணுமே. ஐயோ, வந்துக்கினியா? இம்மா நாளை எங்கயா பூட்ட? அது ஒண்ணும் இல்லம்மே, வேலூர்ல மாமனார் வீடு, சும்மா ஒரு மாசம் கட்டுக்குன்னு வந்தேன். யோ, நைனா கூத்து ஒத்திக்க ஆரம்பிச்சுக்கிச்சு. கூத்து என்னமே கூத்து? உனக்கு சினிமா படத்திலே சான்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நிக்கிறேன். யோ, அந்த ஆசையில தானே உன் மேல உசிரியே வச்சு. அம்புஜா, இத வந்துங்க நைனா. ஐயோ, எங்க நைனா பார்த்தா கொன்னுடும். என் மாமன் கண்ணுக்கிட்டா மென்னுடுவான். அட விடுமே, நான் அம்மா பெருமை தின்றுவேன். அத விட்டு வந்துங்கண்ணே. சரி சரி, நீ உள்ள போ. கோட்டைக்குள்ள பூந்து உன்னை என்ன ஆமாட்டக்கிறேன். அம்புஜா. குகதரவன பவ சிவபால, குகதரவன பவ சிவபால. கோட்டைக்குள்ள எப்படி புகுறது? திரிலோகமும் புழுகும் வீர தீர சூரன் வந்துகினேன், நான் வந்துகினேன். கொமநாட்டியாகப்பட்டவள் அச்சம்மடம் நாணம் பழுப்பு இல்லாங்காட்டி அத்த பிசாசுன்னு சொல்லிக்குவாங்க. இது நம்ம கிழக்குற பாண்டிய நாடு. சும்மா என்னண்ட கதை விட்டுக்கின, அப்பல கபடி வாங்கிக்குவா. வாங்கிக்க. தொட்டி ஈசிக்காம போவேனா, நான் காண்டிவா மன்னனும் ஆவேனா. டச் பண்ணி உன்னை டச் பண்ணி நானும் டச் பண்ணி கட் பண்ணு. வாத்தியாரே, வணக்கம் வாங்கிக்கிறப்பா. யாருப்பா இங்க வித்துனுக்குறா? வாத்தியாரே, உன்னை பத்தி ஊரே பின்னாத்திக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட கூத்து கத்துக்கலாம்னு வந்துக்கினேன். உனக்கு என்ன வேஷம் கொடுத்து நீ என்னத்த கட்டிக்குவ? ஏதோ வீட்டுல இருந்த கட்டிக்கிற. ஆறாவன் மப்சலு காத்தால கடை வச்சுக்கினேன். அதானே காத்து வாக்குல கதை கத்துக்கலான்னு வந்துக்கினியோ. சட்டி கேட்க ஆளு நினைக்காமலுக்கு போறீங்க. என்ன வாத்தியாரே, வேஷம் கேட்டது கும்பலே கூவுது. டேய் கம்முன்றங்கடா. வாத்தியாரே, இத பாத்துக்கினியா? நான் வயிற்று பைப்புக்காக இங்க கூத்து கத்துக்கிற வரல. 10 மாசத்துல ஒரு கலையை வளர்த்து விட்டு போலான்னு வந்துக்கிறேன். அர்ஜுன வேஷம் கெட்ட என்ன அழகான முகம், பவுடர் பூசாமலே பளிச்சுன்னு தெரியுது. யார் மூஞ்சிய பார்த்து சொல்லி நிக்கிற? 9 வருஷமா உன் வீட்லயே குந்திக்கு நிக்கிறேன். ஏன் மூஞ்சிய பார்த்து சொல்லு. ஐயா கம்மன் கடா,
இப்பெல்லாம் புது முகத்துக்கு தான் முகச்சு ஜாஸ்தி. நைனா பாவம் சேர்த்துக்க, அவர் கத்துக்கினா கரைஞ்சா பூர்த்து. டேய் கைதிங்களா, எதையாவது சொல்லி என் மூடையே அவுட் பண்ணிட்டீங்களாடா. ஊத்து ஊத்திங்க, நாளைக்கு வச்சுக்கலாம், சப்பா கலையட்டும். அப்புறம் என்ன கலந்துக்க வேண்டியதானே? ஏதாவது கசாமுசா ஆச்சி அக்கா வீட்டுக்காரன்னு பார்க்காம பக்காவா கீசிடுவேன் போசடிக்கு. கன்யா, உன் காட்டுல மேடு பெஞ்சுங்க அடிக்குதியா? நல்லா சத்தா போயா. உதவாக்கிற பசங்க. ஏம்மா உள்ள போய் வெத்தலை பாக்க எடுத்தா காணிக்க வாங்கிக்கலாம். சத்தா நைனா. ஏன்பா அந்த கால அர்ஜுன தோல்ல காண்டிபத்தோட வந்தா, நான் இடுப்புல காண்டிபத்தோட வந்துக்கினேன். அப்புறம் என்ன, காண்டிபம் கை மாறட்டும். ஏன்பா இது நெல்லி குப்பமா ஒட்டஞ்சத்திரமா? குடிச்சு பாரு, அப்பால தெரியும். அது எப்படி? நெஞ்செறிஞ்சா நெல்லி குப்பம், உடம்பே எரிஞ்சா ஒட்டஞ்சத்திரம். நைனா காணிக்க நான் வாங்கிக்கினேன். முத பாடத்தை நீ ஆரம்பிச்சு வச்சுக்க, ரெண்டாவது பாடத்துக்கு நான் வந்துக்கிறேன். அம்புஜா ஆறு, அம்புஜா ஆறு. என்னம்மா ஆறு குளம்னு அங்கே நின்னுக்கிட்டு கொஞ்சம் கிட்ட வா. கூத்துல கிட்ட வரக்கூடாது, சினிமாவில கிட்ட வந்துக்கணுமே. ஐயோ, அதனாலதானே காத்துக்கு நிக்கிறேன். கவர்னர் பதவியேற்பு விழாவுக்கு நம்ம இடத்துல இருந்து பேலஸ் வரைக்கும் எல்லாமே ஜேஎம்ஜே ஆர்டிஸ்டா இருக்கணும். இஸ் தட் கிளியர்? ஓகே. சார், எஸ். இன்னைக்கு 12 மணிக்கு சாந்திலால மீட் பண்ணணும். அதுக்கு நான் மதன் அனுப்பிச்சிட்டேன். 4:30 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட். 6 மணிக்கு சிங்கப்பூர் கெஸ்ட் ஹவுஸ் விசிட். 4:30 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணு. ஆமா, அந்த ரிப்போர்ட்டர் அருண் விஷயம் என்னாச்சு? இது வரைக்கும் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் தான் சார். பரமானந்தத்தை கூப்பிடு. ஹலோ, சிகப்பு கரடி பத்திரிகாசிரியர் பரமானந்தம் ஸ்பீக்கிங். ஜேஎம்ஜே. சர்வவல்லமை மிக்க சர்வேசா, நமஸ்காரம். 2 தடவை முக்கியம்னு நான் சொல்லிட்டேன். 3வது தடவை நான் சொல்ல விடுவேனா? அருணோட வக்கீல் காசிநாதன் நான் பார்த்துட்டேன். அவன் குடும்பம், குலம், கோத்திரம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். நாளைக்குள்ள உங்க காதுல ஏன் செய்தி இருக்கும். நிதி தர்றதா சொல்லி நம்ம வழிக்கு ஏற்பாடு பண்ண. உங்களுக்கு ஏன் சந்தேகம் சர்வேசா? மூலவரே சொன்னதுக்கு அப்புறம் முடிச்சிடுறேன். ஜானகி, டிஃபன் ரெடியாமா? தங்கச்சி பூஜையில இருக்காங்க, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஐயா. என்ன கூடவா? ஆமாங்கய்யா, 1 மணி நேரம் முடிய இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குயா, பொறுங்கய்யா. அப்போ தங்கச்சி தினமும் 1 மணி நேரமா பூஜை பண்ணுது. அப்படி என்ன பெரிய பூஜை? ஜானகி, இங்க வாமா. நீங்க எப்ப வந்தீங்க? ஏமா, இது உனக்கு தண்டனையா இல்ல ஆண்டவனுக்கு ஆராதனையா? சொல்லுமா. இத சாப்பிடுங்க, நான் சொல்றேன். நீ சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். நான் சொல்லணும்னா நீங்க சாப்பிடணும். சரி, குடு. உச்ச தெய்வத்தை நினைத்து உப்பில் மண்டியிட்டு உணவில் பாலிட்டு உள்ளம் முருக உணவளித்தால் வயதில் 100ம் வாழ்வில் பேரும் அண்ணனே சேரும். இது ஒரு மகானின் வாக்கு. ஏமா, நீ 9 வாரம் கொடுத்த பால் சோறுக்கு இதுதான் அர்த்தமா? நான் 90 வாரம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன்னு. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. இத பாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ கண் கலங்க கூடாது. ஐயோ, என்னையா வேலு, தாராய கடை கோபாலு காலி பண்ணி கொடுத்துட்டானா? நீங்க டைம் கொடுத்து 2 வாரம் ஆச்சு பாபா. இப்ப என்னடான்னா நான் நிறைய ஆளுங்களை வச்சு லாரியில லோடு ஏற்றிட்டு இருக்கிறேன் பாபா. நீங்களாம் என்னையா செய்யறீங்க? குப்பமே ஒன்னா நின்னா அவங்களால என்ன செய்ய முடியும்? கலெக்டர்ல இருந்து கட்சிக்கார வரைக்கும் அவனை எதிர்க்க பயப்படுறாங்க. சரி சரி, சீனு வரட்டும், நான் சொல்லி அனுப்புறேன். அதுக்கு அவங்க சரியா வரலன்னா கோபி அனுப்பி வச்சீங்கன்னா அது போதும். நல்லது, அவனையே அனுப்பி வைக்கிறேன். சரிங்க பாபா. குட் மார்னிங் சார். மாமா பிரியா, உட்கார். அவசரமா என்ன பார்க்கணும் நீங்களாமே? ஆமாமா, உங்க அண்ணன் வந்து என்கிட்ட நிறைய பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கான். அது விஷயமா பேசுறதுக்காகத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். படிப்பை நிறுத்திட்டியாமே, ஏமா? என் கண்ணு என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்ப அந்த கட்டடமே இல்லை. இனி சித்திரம் தேங்க மாட்டது.
ஒரு துணிச்சல்காரன், நல்ல சாமர்த்தியசாலி, சதிக்கு பலியாயிட்டான். ஏதோ நடந்துருச்சு பிரியா, எதுவுமே நம்ம கையில இல்லம்மா. அப்புறம் உங்க அண்ணன் உன் பேர்ல 1 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காரு. அது போக உன்ன வேலை பார்த்த ஆபீஸ்ல இருந்து சேமிப்பு நிதியா 50,000 ரூபாய் தராங்க. அது மட்டும் இல்ல பிரியா, பத்திரிகை முதலாளி பரமானந்தம் நிவாரண நிதி 50,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறார். இன்னும் 2 நாள்ல நாம அவரை பார்க்க போறோம். என்னம்மா, என்ன யோசனைல இருக்க? தங்கச்சிக்காக எவ்வளவு பாதுகாப்பு செஞ்சிருக்காரு. நான் எதிர்பார்த்தேன், இதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆமாம்மா, தனக்கு ஆபத்து எப்பவுமே இருக்கும்னு முன்னெச்சரிக்கை அவங்க அண்ணன் சாமர்த்தியமா சில வேலைகளை செஞ்சு வச்சிருக்காம்மா. அப்படியா? என்ன செய்வாரு? ஒன்ன எந்த ஊருக்கு செய்தி சேகரிக்க போனாலும் அங்க சேகரிக்கிற முக்கிய குறிப்புகளையும் எடுக்கிற போட்டோக்களையும் என் அட்ரஸுக்கு அனுப்பி வச்சு இங்க வந்து வாங்கிக்குவான். ஆனா இந்த முறை அவன் அனுப்பி வச்ச குறிப்புகளை வாங்கிக்க அவன் வரவே இல்லம்மா. இந்த கவர்ல என்ன இருக்கு? அவன் வந்து வாங்கிக்க போறானேன்னு நான் பிரிச்சு கூட பார்க்கல. ஏன், நீ தான் பிரிச்சு பாரு. எங்கடி உங்க அண்ணா அனுப்பி வச்ச கேசட்டும் பிலிம் ரோலும்? என்னம்மா? ஒண்ணுமில்ல, வீட்லயே அண்ணனோட லேப் இருக்கு, நான் அதுல பிரிண்ட் போட்டு பாத்துக்கிறேன். பிரான்சிஸ் மேத்யூ எப்ப வர்றான் தெரியுமோ? இந்த மாசம் 5ஆம் தேதி பகல் 10 மணிக்கு. ஏம்பா கோவிந்தங்கிறாரா? ஏம்பா கோவிந்தங்கிறாரா? ஏம்பா கோவிந்தங்கிறாரா? இந்த கன்றாவியா குடிக்கிறானுங்க. டேய், அவனை புடிச்சு கொண்டாங்கடா. ஏம்பா கோவிந்தன் கீராராப்பா? எங்க போறானுங்க? டேய் 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 டேய், யாரா அனுப்பி வச்சா? அடடா, நீதான் கோவிந்தனா? எங்க பேட்டை பாபா அனுப்பி வச்சுக்கிறாரு. ஒரு காலை வச்சுக்கின்னு இந்த சிலுமிஷம் இன்னொரு காலையும் எடுத்து விட்டா நம்ம விவகாரத்துக்கே வர மாட்டான் இல்ல மச்சி? டேய் செல்வா, இவனை மரியாதை பண்ணி அனுப்பி வைங்கடா. கோவிந்தா கோவிந்தா. அம்மா, யாரா ஒண்ணு அடிச்சது? இவனுக்கு தான் கோபி. கோபி, நீ எங்க இந்த பக்கம்? அங்க ஒருத்தர் அடம் பிடிச்சு நிக்கிறான், உடம்பு பிடிச்சிட்டு வந்துடுற. என்னடா இது ஜெயில் மாதிரி இருக்குது? ரசீதுக்குதா இது படிச்சு காட்டு. என் மனப்பூர்வமான சம்மதத்துடன் இந்த இடத்தை காலி செய்து கொடுக்கிறேன். இனிமேல் எனக்கும் இந்த இடத்திற்கும் எவ்வித உரிமையும் இல்லை. இப்படிக்கு ஐயா கரெக்டா தானே பாக்கிது? இதுக்கு போய் கலாட்டம் பண்ணிக்கின்னு கையெழுத்து போடுப்பா. கையெழுத்து தானே?
என்ன ஒண்ணு செஞ்சாத, நீ சொல்றத செஞ்சிடறேன். ம் இத முதல்ல சொல்லிருக்கல கைத நல்லா மாங்காய் வாங்கினியா கையெழுத்து போடு. ஏய் போடாங்க. ம்